வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வேதா அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜான் அப்ரஹாம், சர்வாரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கில்லி, கைதி இந்த மாதிரியான ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட ஒரு சேசிங் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து வேதா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இவ தன்னோட ஃபேமிலியோட ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருப்பா. இவ வந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பா. பட் இவளுக்கு பாக்ஸிங் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு பேஷன் இருக்கும். அந்த ஊருக்குள்ள ஜாதிய கொடுமைகள் அப்படின்றது தலைவிரிச்சு ஆடும். இவ வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவ. சோ இவளுக்கு பாக்ஸிங் கத்துக்கிறதுல ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்சோ இவ ஒரு விதமான ஷேடோ பிராக்டிஸ் அப்படின்றதான் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் அந்த கிளப்புக்கு அசிஸ்டன்ட் கோச்சா நம்ம ஜான் அப்ரஹாம் வராரு. இவர் வந்து மிலிட்டரியில ஒர்க் பண்ணவர். சில பல காரணங்களுக்காக கோர்ட் மார்ஷல் பண்ணப்பட்டிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஒரு விதமான பர்சனல் லாஸையும் சந்திச்சிருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வேதாவோட அண்ணன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு உயர்ஜாதி பெண்ணை வந்து காதலிப்பாரு. அந்த காதல் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிருது. சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் வேதாக்கும் அந்த குரூப்புக்கும் எப்படி அந்த கிளாஷ் உருவாகுது, அண்ட் வேதாவை ஜான் அப்ரஹாம் காப்பாத்த என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சேஸ் த்ரில்லர் தான் அந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஜாதிய கொடுமைகளை பத்தி போல்டா ஸ்டார்டிங்ல பேசினது அப்படின்னே சொல்லலாம். பொதுவா நிறைய இந்தி படங்கள்ல இந்த மாதிரியான கண்டென்ட் பெருசா பேச மாட்டாங்க. பட் இந்த படத்துல பேசியிருந்தாங்க. அதுவே ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஆல்சோ வேதாவோட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதுமே ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு நீட்டாவே காட்டப்பட்டிருக்கும். அண்ட் ஜான் அப்ரஹாமை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான சேவியர் கேரக்டர் இதுல பிளே பண்ணிருப்பாரு. ரொம்ப நீட்டாவே வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கில்லி, விஜய், கைதி, கார்த்தி மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வந்து காப்பாத்துற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே ஓரளவுக்கு தரமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் ஒரு 2.25 மணி நேரம் டியூரேஷன் போகக்கூடிய ஒரு படம் தான். ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் முழுக்கவே போகும். இந்த படத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஏதோ சோசியல் இஷ்யூ பேச போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மோடுக்கு போகும். சரி, அதை தான் பேச போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டீனான சேஸ் த்ரில்லர் அப்படின்ற மோட்குள்ள போயிடும். சோ அது ரிலேட்டடான காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நடக்கும். அதுல எந்த விதமான வித்தியாசமும் இருக்கவே இருக்காது. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுமே கம்மியாயிடுச்சு. ரொம்ப நார்மலான காட்சி அமைப்புகளை வச்சே வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜான் அப்ரஹாமோட அந்த பிளாஷ்பேக் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணவே இல்லை. ஒரு விதமான பர்சனல் லாஸ் எல்லாம் அவர் சந்திச்சிருப்பாரு. பட் அதுவே நார்மலா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல டுவர்ட்ஸ் தி எண்ட் இந்த படத்துல ஜாதிய பிரச்சனைகள் எல்லாம் பேசிட்டு ஒரு சேஃப் கேம் ஒன்று பிளே பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த வேதம், வர்ணாசிர முறை இது எதுவுமே வந்து ஜாதிய பாகுபாடுகளை சொல்லல. ஜஸ்ட் அவங்க தொழிலை வச்சு செக்ரிகேட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சேஃப் கேம் ஒன்று பிளே பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்கறேன், அப்ப இந்த ஜாதி அப்படின்றதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்க தோணுச்சு. ஸோ ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வயலண்டான சில காட்சிகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.